ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லஞ்ச் பாக்ஸ். இன்றைக்கி நம்ம கேரளாவில் ரொம்பவே பாரம்பரியமான நல்ல சத்தான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். புட்டு கடலை கறி. நல்ல சத்தான ரொம்பவே டேஸ்டான இந்த ரெண்டு ரெசிபியும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபஸ்ட்டு நாம் கடலையை ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து ஓவர் நைட் ஊற வச்சது. நான் 1.5 கப்பு கருப்பு கொண்டை கடலை எடுத்திருக்கேன். நல்லா ஊறி இருக்குது. இப்போ அதை நம்ம தண்ணியை வடித்து எடுத்து ஒரு குக்கரில் சேர்த்தாச்சு. அது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து 4 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து, அதாவது சாம்பார் வெங்காயம் கூட சின்ன தக்காளி கட் பண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து மூழ்கிற அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முறை கலந்து விட்டுருவோம். இதை பாருங்கள், வெந்து வந்தாச்சு. எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த கடலை சீக்கிரமாகவே வெந்துடும். இதை பாருங்கள், நல்லா மாவாக வெந்து வந்திருக்கு. இப்போ இதை அப்படியே வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு மசாலா வறுத்து அரைச்சி எடுத்துருவோம். அடுப்பில் ஒரு ஃப்ரையிங் பேனை சூடு பண்ணி அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு அதில் 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு லைட்டாக அப்படியே வதக்கி விட்டுருவோம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் 10லேருந்து 12 சாம்பார் வெங்காயம் தூள் உரித்து சேர்த்து அதையும் சாஃப்டாக வதக்கி விட்டுருவோம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்தாச்சு. 1/2 கப்பு துருவின தேங்காயை சேர்த்து இது நல்ல கலர் மாறி வரணும். அது வரைக்கும் வதக்கி விட்டுருவோம். இதை பாருங்கள், கலர் மாறிடுச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நல்ல கலர் மாறி வதங்கி வந்திருக்கு. இதை ஆறின பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்து கூடவே கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சும் எடுத்தாச்சு. இதை அப்படியே வச்சுருவோம். இந்த பக்கம் ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் சூடான பிறகு அதில் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம் 3/4 கப்பு சேர்த்து அதையும் நல்லா சாஃப்டாக வதக்கி விட்டுருவோம். இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் துருவின பூண்டை சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃபஸ்ட்டு வதக்கி விட்டுருவோம். இதை வந்து துருவி சேர்த்ததால கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. அது நார்மலாக 1 ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு தான். அதே மாதிரி துருவின இஞ்சி 1 ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா கலந்து வதக்கிட்டு தக்காளி அதே மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணது 3/4 கப்பு சேர்த்து அதையும் நல்லா சாஃப்டாக குழைய வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம வேக வச்சுருக்க அந்த கொண்ட கடலையை தண்ணியோடு சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்துட்டு இதை மூடி போட்டு நல்ல ஒரு 2-3 கொதி வரட்டும். இதை அப்படியே மூடி போட்டு வச்சுருவோம். இது பாருங்கள், நல்லாவே கொதித்து வந்தாச்சு. இப்போ இதை நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்து திரும்ப ஒரு முறை நல்லா கலந்துக்கலாம். நம்ம மசாலா எந்த அளவுக்கு சேர்த்துருக்கோமோ அந்த அளவுக்கு தண்ணி பார்த்து சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாகிட வேண்டாம். அவ்வளோதான், நல்லா கலந்தாச்சு. இப்போ இதையும் மூடி போட்டு வச்சு ஒரு 2 கொதி வரட்டும். லைட்டாக கொஞ்சம் சுண்டி வந்த மாதிரி இருக்கட்டும். இந்த பாருங்கள், அளவு குறைஞ்சி வந்திருக்கு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்து நல்லா கலந்துட்டு இறக்குனாக்கா நம்மளோட சூப்பரான கடலை கறி நல்ல வாசனையாக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ஒரு மசாலா தான். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து நேரம் ஆக ஆக அந்த குழம்பு வந்து நல்லா கெட்டியாக வந்துடும். அதனால் இது ரொம்ப தண்ணியாக இருக்கேன், நம்ம வந்து கவலைப்பட வேண்டாம். இதை பாருங்கள், நம்மளோட கடலைக்கறி இப்படி தான் இருக்குது. இப்போ இதை நம்ம அப்படியே வச்சுட்டு புட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் ஊற வச்சு அரைச்சாலும் சரி, இல்லாட்டி ரெடிமேட் மாவு எடுத்துக்கிட்டாலும் சரி. நான் வந்து ரெடிமேட் சிகப்பு அரிசி வந்து 2 கப்பு, இந்த கப்பு சைஸில் 2 கப்பு எடுத்துருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு முறை நல்லா ட்ரையாக இருக்கும்போதே கலந்து விட்டுருவோம். இது வந்து சிகப்பு புழுங்கல் அரிசி. இது சிகப்பு அரிசியில் புழுங்கல் அரிசி இது. இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம நல்லா அந்த புட்டு மாவில் நல்லா அந்த தண்ணி நல்லா ஊறி வரணும். அது வரைக்கும்
அது ட்ரை ஆக ஆக நம்ம வந்து தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கிட்டே வரணும். நமக்கு அந்த மிக்ஸ் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னாக்கா அது தண்ணி கரெக்டாக இருக்க மாதிரி தெரியும். ஆனாலும் அது கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரை ஆகிடும். அதனால் அது எந்த அளவுக்கு தண்ணி பிடிக்குமோ அந்த அளவுக்கு தண்ணியை தெளித்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது வெந்து வந்தாலும் நமக்கு வந்து சாப்பிட்ற பதத்துக்கு கரெக்டாக இருக்கும். இதை பாருங்கள், தண்ணி நல்லா போதுமான அளவுக்கு சேர்த்தாச்சு. இது வந்து அவ்வளோ சீக்கிரம் கட்டி பிடிக்காது, அதாவது கட்டி தட்டாது. இதை பாருங்கள், உருண்டை பிடிச்சு எடுத்தோன்னாக்கா இந்த மாதிரி உருண்டையாக பிடிக்க வரணும். இதுதான் இந்த புட்டு பதம். இப்போ இதை நீங்கள் அந்த புட்டுக்குரிய அந்த குழாயில் வச்சாலும் சரி, இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு டப்பா வச்சாலும் சரி. இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வெந்து வர்றதுக்கு, சீக்கிரமாகவும் வெந்துடும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லேயரில் நம்மளோட அந்த புட்டு மாவு வச்சுட்டு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் அது வெந்து நம்ம எடுக்கும்போது அந்த ஷேப்பு கரெக்டாக வரும். இப்போ நடுவில் நம்ம தேவையான அளவுக்கு துருவின தேங்காய் வச்சுருவோம். தேங்காய் வச்சு அதே மாதிரி மறக்காமல் அழுத்தி விட்டுக்கோங்க. ஏன்னா தேங்காய் வந்து எவ்வளோ நம்ம அழுத்தி வச்சாலும் அது வந்து டீமோல் பண்ணும்போது அப்படியே உதிராக வந்துடும். இப்போ இதுக்கு மேலே திரும்பவும் அந்த புட்டு மாவை வச்சு நல்லா அழுத்தி விட்டு ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் 4 கப்பில் வச்சுருக்கேன். இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டீமர் ரெடியாக இருக்குது. அதில் இந்த புட்டு கப்பை எல்லாம் வச்சுட்டு நல்லா 7 நிமிஷத்துக்கு 7லேருந்து 10 நிமிஷம் கூட நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம அடர்த்தியாக வச்சுருக்கிறதால அது கொஞ்சம் வேகத்துக்கு டைம் எடுக்கும். வெந்து வந்தாச்சு. இதை பாருங்கள், இப்போ வந்து நம்ம டீமோல் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அழுத்தி விட்டதால் இது பாருங்கள், அழகான ஷேப்பில் சூப்பராக நம்மளை ஏமாற்றாமல் வந்துடுச்சு. அடுத்தது பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருது. ஆனால் ஒன்று, இந்த புட்டு வெந்த பிறகு நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் வந்து இதை இந்த புட்டு இந்த பாக்ஸ்லேருந்து வெளியெடுங்க. அப்போ தான் இந்த ஷேப்பு உடையாமல் அழகாக வரும். இந்த பக்கம் நம்மளோட கடலைக்கறி பாருங்கள், காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாதாரணமாகவே இந்த புழுங்கல் அரிசி பார்த்தீங்கன்னாக்கா வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும். இன்னும் இந்த மாதிரி சிகப்பு அரிசியில் நம்ம புட்டு பண்ணி கூடவே இந்த கடலைக்கறி வச்சு சாப்பிடும்போது அதனோட டேஸ்ட்டை வந்து நம்ம வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. சாப்பிட்டா தான் புரியும். அதனால் நீங்களும் சத்தான, ரொம்ப ரொம்ப சத்தான இந்த சிகப்பரிசி புட்டையும் கடலைக்கறியையும் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.